அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிள்ளையாருடைய அற்புதமான ஒரு பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் கைகூடவே மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலை, காரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறவங்க 11 நாட்களில் நமக்கு அந்த காரியங்கள் கைகூடி வருவதற்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுவும் நமக்கு இந்த முறை 14ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தி வந்திருக்கு. சனிக்கிழமையோட சங்கடஹர சதுர்த்தி வந்ததுன்னா கண்டிப்பாக பிள்ளையாரை அந்த நாள் நம்ம வணங்குறப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன விக்னங்கள் இருந்தாலும், என்ன காரிய தடைகள் இருந்தாலும், கர்மாக்களாக இருக்கலாம், இல்லாட்டி நம்முடைய கடன்களாக இருக்கலாம், கர்ம கடன்களாக இருக்கலாம், அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுங்கிற சில விஷயத்தை கூட நம்ம பிள்ளையாரை மட்டும் அன்று வேண்டி வழிபட்டாலே போதும், நிச்சயமாக நமக்கு நடத்தி தருவார் பிள்ளையாரப்பா. ஏன்னா அந்த ஒரு நாள் நமக்கு ரொம்ப விசேஷமாக வந்திருக்கு. இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டால், சங்கடஹர சதுர்த்திக்கு இப்போ சனிக்கிழமையில் வரக்கூடிய அந்த நாள் நீங்கள் செய்யலாம். இல்லை இந்த பதிவு நம்ம இப்போ தாமதமாக தான் பார்க்குறோம், கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா தாராளமாக செவ்வாய்க்கிழமையில், இது மாதிரி சதுர்த்தி நாட்களில், பிள்ளையாருக்கு உகந்த நாட்களில் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் 11 நாட்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள், அந்த காரிய தடைகள் இது எல்லாம் விலகி நல்ல ஒரு ஏற்றம் பிள்ளையாருடைய அருளாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் கேட்டதை கொடுக்கக்கூடிய, நம்ம நினச்சது எல்லாம் நடத்தி தரக்கூடிய அற்புதமான முழுமுதற் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமான் தான். பிள்ளையார்கிட்ட எப்போ வேண்டுதல் வைக்கிறப்பையுமே மனசுக்குள்ளே அப்படி நம்ம வேண்டுதல் வைக்காமல் வாய் விட்டு, பிள்ளையாரப்பா எனக்கு இது நடத்தி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டால் தான் நமக்கு அந்த வரங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும், நமக்கு உடனுக்குடனே கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பிள்ளையாரை நம்ம சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை தொடங்கினா நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷ பலன்கள் கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்குகின்றவர் தான் அந்த சங்கடஹர சதுர்த்தியுடைய நாயகன். அப்படிப்பட்ட அந்த சனிக்கிழமையில் நமக்கு சங்கடஹர சதுர்த்தி வந்திருக்கு. இந்த முறை நீங்கள் அந்த நாளை நீங்கள் தொடங்குங்க. அதனால தான் இந்த பதிவு கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்குறோம். இது நம்ம என்ன செய்யணும், இதுக்கு கோவிலுக்கெல்லாம் போக தேவையில்லைங்க. எளிமையாக நம்முடைய வீட்டில் ஒரு சின்னதான ஒரு பூஜை பண்ணால் போதும். இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய வீட்லேயுமே பிள்ளையாருடைய ஒரு படம் இருக்கும், இல்லாட்டி குட்டியான ஒரு சிலை மாதிரி சின்னதான பிள்ளையாருடைய ஒரு விக்கிரகமாச்சும் நம்ம வச்சுருப்போம். அந்த ஒரே ஒரு சின்ன படம் மட்டும் போதும். நம்ம அதை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அந்த பிள்ளையார்கிட்ட நம்ம முறைப்படி பொட்டு வச்சு நம்ம ஒரு வழிபாடு பண்ணணும். அதாவது தொடர்ந்து 11 நாட்கள் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணணும். அந்த பொட்டு வச்சு இந்த 11 நாட்கள் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே என்ன காரியம் நினச்சி நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதலானது நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. காலையில் எந்திரிச்சு நம்ம குளித்து சுத்தபத்தமாக இருப்போம் பார்த்தீங்களா. இதை யார் வேணாலும் பண்ணலாம், ஆண்கள் பண்ணலாம், பெண்கள் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் கூட பண்ண வைக்கலாம். இந்த வேண்டுதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் செய்யணுமான்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் இப்போ பெண்கள் செய்கிறோம், இல்லாட்டி வீட்டில் இருக்க கணவன் இல்லாட்டி மனைவி இப்போ யாராச்சும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய குழந்தைகளுக்காக பண்ணிக்கலாம், இல்லை கணவருக்கு பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாருக்காச்சும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு அவங்களுக்காக கூட பிள்ளையாருக்கு இந்த நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் நினச்சி பண்ணலாம். இதற்கு தேவைப்படுகின்ற 2 பொருட்கள் சந்தனம், குங்குமம் மட்டும்தான். இப்போ உங்கள் வீட்டில் பன்னீர் பூஜைக்கு இருந்ததுன்னா தாராளமாக பன்னீர் ஊற்றி குழைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை பன்னீர் இல்லைம்மா எங்ககிட்ட தண்ணி தான் இருக்குன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் குழைச்சிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள் நம்ம முதல் நாள், அதாவது இப்போ சனிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க பார்த்திங்கன்னா, முதல் நாள் பிள்ளையாருடைய பாதத்துக்கு ஒரே ஒரு பொட்டு மட்டும் வைக்கிறீங்க. அதாவது சந்தனம் வச்சுட்டு அதற்கு மேலே குங்குமம் ஒரு பொட்டு வைக்கிறீங்க. அப்புறம் உங்களுடைய வேண்டுதலை வாய்விட்டு பிள்ளையார்கிட்ட, எங்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் தீர்த்து கொடு பிள்ளையாரப்பா. நிறைய விஷயங்கள் போட்டு நம்ம குழப்பக்கூடாதுங்க. ஒரே ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயம், நம்முடைய குழந்தைகளுடைய கல்யாணமாக இருக்கட்டும், திருமணத்துக்கு அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வேலைகளாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஃபாரின் ஆஃபர், இல்லாட்டி இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ப்ரொமோஷன்ஸ்க்கு, இல்லை நோய் தீரவே மாட்டேங்குதுங்கிறது, மனசு சங்கடங்கள், இல்லாட்டி உறவுகளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப உறவுகள்லாம் சேரணும், அப்படி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சொல்லி முதல் நாள் பிள்ளையாருடைய பாதத்துக்கு மட்டும் சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சுட்டு இந்த ப்ரேயர் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். அப்போ
ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி. ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி. இந்த ஒரு மந்திரத்தை 27 முறை நம்ம சொல்லிட்டு சுவாமிக்கு நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு தீபம் ஏற்றணும். இப்போ உங்ககிட்ட நம்ம எப்பயுமே நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம். பிள்ளையாருக்கு நார்மலாக ஒரு பஞ்சத்திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றும், சின்னதான ஒரு அகலை ஏற்றினா கூட போதும். ஆனால் இப்போ நமக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு 11 நாளைக்கு இது மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுறோம். நடக்காத ஒரு விஷயத்த பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறோம். அப்படி பண்ணுறப்ப ஒரு கூடுதலாக கொஞ்சம் சின்னதான வெட்டிவேர் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா வெற்றிகளை தரக்கூடியது தான் வெட்டிவேர். ஒரு 50 ரூபாயோ ஒரு 20 ரூபாயோ கடையில் கொடுத்து நம்ம வாங்கிட்டு சின்னதான அந்த பஞ்சத்திரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 பஞ்சத்திரிக்கு நடுவில் சின்னதான ஒரு வெட்டிவேர் துண்டு மட்டும் வச்சுட்டு அந்த 3ஐயுமே அப்படி ஒன்றா திரித்து திரி மாதிரி ஆக்கி பிள்ளையாருக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். கண்டிப்பாக நார்மலாக இந்த தீபத்தை நம்ம ஏற்ற ஆரம்பித்தா நடக்காத காரியங்கள் கூட நமக்கு நடக்கும். அதனால் உங்களுக்கு வெட்டிவேர் கிடைக்கிது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த பஞ்சத்திரியோடு சேர்த்து வச்சு தீபத்தை ஏற்றுங்க. அப்படி எங்கள் கிட்டே இல்லை, இந்த ஏரியாவில் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க சாதாரணமாக பஞ்சத்திரி மட்டும் போட்டு ஒரே ஒரு அகலில் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றுருங்க. பிரசாதமாக நீங்கள் என்ன உங்கள் கிட்டே இருக்கோ 2 கல்கண்டு, திராட்சை பழங்கள் எது வேணாலும் பிள்ளையாருக்கு வைக்கலாம். அருகம்புல் இருந்ததுன்னா வைக்கலாம், பூக்கள் இருந்ததுன்னா வைக்கலாம். அப்படி என்ன இருக்கோ அது மாதிரி பண்ணி தீபதூப ஆராதனைகள் காமிச்சு நம்ம இந்த ஸ்லோகம் மந்திரங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சொல்லி அன்றைய நாள் பூஜையை நீங்கள் முடிச்சிடுறீங்க. அவ்வளோதான். இப்போ திருப்பி அடுத்த நாள் 2வது நாள் இருக்குது பார்த்தீங்களா, 2வது நாள் இதே மாதிரி காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாள் வச்ச பொட்டு நீங்கள் அழைக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அந்த பொட்டுக்கு மேல் பக்கத்தில் இன்னொரு இதே மாதிரி சந்தனம் ஒரு குங்குமம் மட்டும் பொட்டு வைக்கணும். அவ்வளோதான். மந்திரத்தை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை நிறைவு பண்ணிக்கலாம். இதே மாதிரி 11 நாட்கள் இப்போ 11 பொட்டு விநாயகருடைய பாதத்திலேருந்து மேல் பக்கமாக அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம வச்சுட்டே போகணுங்க. கடைசியாக அவருடைய தும்பிக்கையில் அந்த பொட்டு முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இடைவெளி விட்டு நீங்கள் இந்த பொட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த பொட்டு வைக்கக்கூடிய இந்த ஷேப், இந்த வடிவம் இருக்குது பார்த்திங்களா, இது ஓம்ங்கிற ஒரு வடிவமானது நமக்கு கிடைக்கும். அதாவது வெறும் ஓம் மட்டும் போட்டுட்டு அதுக்கு நடுவில் புள்ளி வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த ஒரு வார்த்தை வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஓங்கிற வடிவமானது நமக்கு பிள்ளையாருடைய அந்த படத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியும் தனியாக. அப்படி அந்த பொட்டு வச்ச இடத்தையெல்லாம் நம்ம அப்படி ஜாயின் பண்ணுறப்ப நம்மளே அப்படி ஒவ்வொரு இதாக பார்த்து நம்ம இது மாதிரி பொட்டு வச்சுட்டாலே போதும். இப்படி 11 நாட்கள் 11 பொட்டு நம்ம வச்சு உங்களுடைய வழிபாடுகள் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிள்ளையாருக்கு இந்த தீபங்களையும் ஏற்றி நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட விக்னங்கள், எப்படிப்பட்ட தடைகள், இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு பிள்ளையாருடைய அனுகிரகத்தாலே நடக்கும். இப்போ நமக்கே கர்மாக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நமக்கு நேரம் நல்லாவே இல்லை, நாங்கள் 11 நாள் பொட்டு வச்சுட்டோமா, எங்களுக்கு அதுக்குள்ளே எந்த விஷயம் கை கூடவே இல்லை, எங்களுக்கு காரிய தடைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது போல இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த 11 நாள் பொட்டு வைக்கிறத 21 நாள் பொட்டாக மாற்றிக்கலாம். இல்லாட்டி 11 நாள் பொட்டு வச்சுட்டு ஃபுல்லாக அதை அழைச்சிட்டு திருப்பி ஒரு 2 நாள் கேப் போட்டுட்டு திருப்பி இன்னொரு சங்கடர் சதுர்த்தி இல்லாட்டி சதுர்த்தி நாளில் திருப்பி பிள்ளையாருக்கு இது மாதிரி பொட்டு வச்சு நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்கள். ஏன்னா பிள்ளையாருக்கு இப்படி செய்ய கண்டிப்பாக பிள்ளையாருடைய மனமானது குளிர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட அந்த கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தியாகி நம்முடைய வேண்டுதல்களானது சீக்கிரமாக பழிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால் இந்த அற்புதமான ரொம்ப ஒரு எளிமையான விஷயம், வெளியிலலாம் நம்ம போய் அதை இதுவும் பண்ணுற தேவையே இல்லை. நம்முடைய வீட்டில் பிள்ளையாருக்கு இந்த எளிமையான முறையில் பண்ணுறோம். இந்த பூஜை நடக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஒரு செதற்காய் உடைக்கிறன்னு மட்டும் ஆத்மார்த்தமாக வேண்டி அந்த ஒரு சின்னதான ஒரு செதற்காயை மட்டும் நீங்கள் உடைச்சிட்டு உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் மட்டும் சொல்லி ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க கடைசி நாள். அவ்வளோதான். இப்படி நம்ம எளிமையான முறையில் நம்ம பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக நம்முடைய அந்த கர்ம வினைகள், விக்னங்கள், காரிய தடைகள் இது எல்லாமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷம், சந்தோஷம், நல்ல ஒரு மனசு, ஒரு நிம்மதி இது எல்லாமே பிள்ளையாருடைய அருளாலே கிடைக்குங்க. அப்படி பிள்ளையாருக்கான விசேஷமான ஒரு பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணுறப்ப பிள்ளையாருடைய சக்தி வாய்ந்த 16 திருநாமங்கள், இந்த திருநாமத்தை சொல்லி யார் ஒருத்தங்க அப்படி பூஜை பண்ணுறோமோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்கள், வேண்டுதல்கள் இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மந்திரங்கள்: ஓம் பால கணபதியின் அருட்பதமலர்கள் போற்றி, பகர்த்தரின கணபதியின் பாதங்கள் போற்றி, சீலபக்த கணபதிதம் சீரடிகள் போற்றி, சீர்வீர கணபதியின் சேவடிகள் போற்றி, மெல்சக்தி கணபதியின் மெல்லடிகள் போற்றி,
மிளிர்த்துவிச்ச கணபதியின் மென்கழகள் போற்றி, பால் சித்தி கணபதியின் பதமலர்கள் போற்றி, உச்சிஷ்ட கணபதியின் உயர்த்தாள்கள் போற்றி, இன்பு தரும் விக்னராஜர் இணையடிகள் போற்றி, எழில்சிப்ர கணபதியின் ஈரடிகள் போற்றி, கண்ணடத்த ஹேரம்பர் கழலினைகள் போற்றி, கவின்லக்ஷ்மி கணபதியின் கழல்மலர்கள் போற்றி, நன்மகா கணபதியின் இணையடிகள் போற்றி, நல்விஜய கணபதியின் சேவடிகள் போற்றி, இன்ப நிறுத்த கணபதியின் இருத்தாள்கள் போற்றி, ஊர்த்துவ கணபதிதால் போற்றி போற்றி. இந்த 16 நாமங்களை நம்ம டெய்லி பூஜையில் கூட தீபம் ஏற்றுறப்ப சொல்லி வழிபடலாம். கண்டிப்பாக பிள்ளையாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம 11 நாட்கள் இந்த பிள்ளையாருக்கான பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட பரிகாரம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனால் நம்ம பிள்ளையார ஆத்மார்த்தமாக நம்ம வணங்கி பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே பலிதமாகும். நிறைய பேருக்கு இந்த பிள்ளையாருக்கு பொட்டு கரெக்டாக எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம், டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்னொரு வீடியோ, அந்த பொட்டு வைக்கக்கூடிய ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு சேர்த்து நான் அனுப்பிச்சி விட்றேன். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவையும் போய் பார்த்து எப்படி பொட்டு வைக்கிறதுன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே போற்றி இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றிங்கிற அற்புதமான ஒரு வார்த்தையை பதிவிடுங்க. கண்டிப்பாக பிள்ளையாருடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க. நம்ம பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.